ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் 100க்கு 100 பெறுவது எப்படி? இதோ இங்கே. இப்போ நம்ம முதல்ல என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 10 ஷார்ட்கட் வீடியோ பார்க்கலாம். பாடியவர் பாடப்பெற்ற சேர மன்னர். ஏன்னா 10 பேர் அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதில் ஒரு ஃபுல்லாக ஒரு கதை மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா யாருமே மறக்க மாட்டாங்க. மொத்தம் 18 பேர் வராங்க. அதனால் நம்ம அதுக்கு ஒரு கதை மாதிரி இப்போ பார்க்கலாம். அதில் இதுக்கு என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா 10 பேர்னாலே நமக்கு ஒரு ப்ரெக்னன்ஸாக இருக்கவங்களுக்கு 10 மாதம் அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதனால் அதையே நம்ம ஷார்ட்கட்டாக வச்சிடலாம். இப்போ எப்படி ஷார்ட்கட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, முதல் மாதம் வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இதை நான் கதையாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு பாடியவர் பாடப்பெற்றவர் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? முதல் மாதம் வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. அப்புறமா புதியதாக உதயமாகும். அடுத்து குமட்டிக்கிட்டு வரும். எதுவுமே சேராது. ஹெல்த்துக்காக பால் குடிக்கணும். அது பல்லில் படாமல் குடிக்கணும். காப்பி குடிக்கணும். கலங்க கண்ணில் படாமல் குடிக்கணும். மேலே பறக்கிறது, கடலில் கிடக்கிறது எல்லாம் சாப்பிட தோணும். காக்கா பிரியாணி, ஆட்டுக்கால் பிரியாணிலாம் நிறைய சாப்பிட தோணும். அப்புறம் இதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு காப்பி குடிக்கணும். இதெல்லாம் சாப்பிட நிறையா காசு பணம் இருந்தால் தான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். அதனால் செல்வந்தராக இருக்கணும். வசதி இல்லைன்னா வீட்டில் அரிசியை வறுத்து சாப்பிட வேண்டியதான். அந்த அரிசி நமத்து போகாமல் இருக்க ஒரு தகர டப்பாவில் அடைச்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 9 மாதத்தில் வயிறு பெரிய குன்று மாதிரி வளர்ந்துடும். அப்புறமா இந்த 9 மாதத்தில் குடம் உடஞ்சி வலி ஏற்படும். 10ஆவது மாதத்தில் குழந்தை பிறந்துடும். ஒரு யானைக்குட்டி மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தோடனே வயிறு எம்டி ஆயிரும். இந்த எம்டி எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ பாடப்பெற்றவர் அந்த இதில் பார்ப்போம். இந்த முதலாம் பத்தில் பாடியவர் யார் பேருமே இல்லை. அதனால் முதல் மாதத்தில் வயிற்றில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னோமா. அதனால் இது ஒன்றும் இல்லை, வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. புதியதாக உதயமாகுது, உதயஞ்சேரலாதன். அதுக்கப்புறமா குமட்டி கொண்டு வரும். குமட்டி கொண்டு வரதில் குமட்டூர் கனகனார். எதுவுமே சேரலாதன். இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன். பாலை கௌதமனார். அப்புறம் பால் குடிக்கணும். பல்லில் படாமல் குடிக்கணும். பல்லில் படாமல் பல்யானை செல்கெழு குட்டுவன். அப்புறமா காப்பி குடிக்கணும். காப்பி குடிக்கிறது காப்பியாற்று காப்பியனார். கலங்க கண்ணில் படாமல் குடிக்கணும். சிலவங்க இந்த கண்ணு போடுறவங்க கண்ணில் படாமல் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதனால கலங்க கண்ணில் படாமல் குடிக்கணும். பறக்கிறது, கடலில் கிடக்கிறதெல்லாம் சாப்பிட தோணுமா. அதுக்கப்புறமா காக்கா பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட தோணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டா ஜீரணமாகிறதுக்கு காப்பி குடிக்கணும். இவ்வளவும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செல்வந்தரை இவ்வளவும் சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கணும். அப்படின்னா தான் சாப்பிட முடியும். அப்படி வசதி இல்லாதவங்க என்ன செய்யணும், ஒரு அரிசியை வறுத்து தகர டப்பாவில் போட்டு மூடி வச்சு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்புறமா 9 மாதத்தில் வயிறு பெரிய குன்று மாதிரி வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறமா குடம் உடைஞ்சிரும். 10ஆம் பத்தில் டெலிவரி ஆனதுனால வயிறு எம்டி ஆயிரும். இதில் பாடியவர் பேர் கிடையாது. யானைக்குட்டி மாதிரி அழகான குழந்தை பிறந்துடும். யானை கட்சி மாந்தரல் சேரல் இருமுறை. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.